ஹலோ ஃபெலோ கார்டனர்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இது, எப்படி நான் என்னோடய மேரிகோல்ட்ஸ் ஆர் அதர் ஃப்ளவர் பிளான்ட்ஸை நல்லா புஷ்ஷியாக எப்படி ஆக்குறேன்னு சொல்லிட்டு தான். ஸோ இன்றைக்கி நான் மேரிகோல்ட்ஸ் எப்படி புஷ்ஷியாக ஆக்குறதுன்னு சொல்கிறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 3 மாதம் ஓல்டு மேரிகோல்டு பிளான்ட் என்னோடது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது சீட்லேருந்து க்ரோ பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக திக்காக இருக்கிற ஸ்டெம்மை நான் கட் பண்ணி இந்த பிளான்ட்டில் அப்படியே உள்ளே வச்சுட்டேன், பாட் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன ஆகிடுச்சு, ஒரே சீடில் க்ரோ பண்ண பிளான்ட்டு, ஒரு 4 months ஓல்டு பிளான்ட். இது இப்போது 2 பிளான்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நான் நேற்று என்ன பண்ணேன்னா, இதோட டிப்பை கட் பண்ணி நான் இந்த பாட்டில் நான் இங்கே சொருங்கி வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போது ஒரு பிளான்ட்லேருந்து என்னோடய 3 பிளான்ட் ஆகிடும். ஸோ அதுவும் ரூட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இதில் நேற்று கட் பண்ண கட்டிங்லேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக தளிர் வந்திருக்குது 3 சைட்ஸ்லேருந்து. நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய லீவ்ஸை வந்துட்டு சாப் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன், எதுக்கு பண்ணேன் அதுக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், நான் இங்கே டிப்பை கட் பண்ணேன்னா சைட்லேருந்து நிறைய ஷூட்ஸ் வரும். நிறைய ஷூட்ஸ் வந்துச்சுன்னா நிறைய அதிகமாக பூக்கள் வரும். இப்போது இது வந்து பூ எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. ரொம்ப ஒரு 3-4 months ஆகிடுச்சு, பூவே வரல. ஸோ எனக்கு பூவும் வேணும், ப்ளஸ் நிறைய பிரான்ச்சஸ் ஒன்றும் அதிகமாக எனக்கு புஷ்ஷியாக ஆக்கணும். இது நான் எவ்வளோ சாப் பண்ணுறேனோ இந்த தண்டு இன்னும் நல்லா குண்டாக ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஓல்டு லீஃப். இது ஒரு லீஃப் செட். இது தனித்தனியாக ஒரு லீஃப் கிடையாது, இது பிரான்ச் கிடையாது. இது அப்படியே ஒரே ஒரு லீஃப் செட். சரிங்களா? இப்போ இந்த லீஃப் செட்டுக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பிரான்ச் இங்கே வரும், தளிர் வரும். அதுக்கப்புறம் இந்த புதிய பிரான்ச்சில் தான் உங்களுக்கு அதிகமாக பூக்கள் வரும். அதிகமாக பூக்கள்னால், இப்போ என்கிட்ட ஒரு பிரான்ச்சில் ஒரு பூ வருதுன்னா ஒரே ஸ்டெம்மில் இந்த ஒரு செகண்டரி பிரான்ச். இந்த செகண்டரி பிரான்ச்சில் உங்களுக்கு 5 ஸ்டெம் இருந்ததுன்னா 5ல் ஒரு 2 பூ வந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு 20-50 பூ வரும். ஸோ இப்படி நீங்கள் உங்கள் பூக்களை அதிகமாக்கலாம். இப்போ இந்த ஓல்டு லீஃப் இருக்கு இல்லையா, இந்த லீஃப் செட்டை நான் சும்மா ஃப்ரீ கை வச்சு நான் இப்படி கட் பண்ணிடுறேன். சரிங்களா? என்ன ஆகும், இந்த ஓல்டு லீஃப் ரொம்ப எனர்ஜி எடுக்குது. ஸோ அந்த எனர்ஜி எடுத்தால் எங்களுக்கு புதிய தளிர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா, இது ஓல்டு லீஃப் வந்து அப்படியே ட்ரை ஆகி அங்கேயே நிற்குது பாருங்கள். இப்படியெல்லாம் வச்சிங்கன்னா அவங்க நிறைய பாக்டீரியா, அந்த ஃபங்கல் க்ரோத் இருக்கும். ஸோ எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஓல்டு லீஃப் இருக்குது இல்லையா, கீழே தளிரை கட் பண்ணாமல் பார்த்து இப்படி பிச்சு போட்டுடுங்க. இப்படி பிச்சு போட்டாலே உங்களுக்கு நல்லா இது வரும். இப்போ நீங்கள் நான் இப்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுறேன். இந்த பிளான்ட்டை க்ளீன் பண்ணிட்டேன்னா, இப்படி இந்த சின்ன பிளான்ட் பார்த்திங்கன்னா வெறும் குண்டு தண்டு மட்டும் இருக்கா, இந்த பேபி லீஃப் இருக்குது. இப்போது இதை நான் இப்படியே அவுட் சைடு வைக்க மாட்டேன். வச்சேன்னா என்ன ஆகும், இந்த சின்ன குட்டி தளிரெல்லாம் வந்து வெயில் பட்டு ட்ரை ஆகும். அப்படியே ட்ரை ஆகி சுருங்கிடும், செத்துடும் என்னோடய பிளான்ட். ஸோ பெஸ்ட் பிளேஸ்